சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் விருப்பு வெறுப்பை விலக்கி நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது எலெக்ஷன் ரிசல்ட்டும் எரிச்சல் பாய்ஸும். என்னடா இவ்வளோட மட்டமாக போயிருக்கும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆட்சி ஒழுங்கா செய்யல அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோம். சரியா ஆட்சி பண்ணாம தோத்து இருந்தா அந்த வருத்தம் இருந்திருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஆட்சியை நாங்க கொடுத்துருக்கோம். பேர் தெரியாத வேட்பாளர்கிட்ட எல்லாம் பேயடி வாங்குற அளவுக்கு ஆட்சியை நடத்திட்டு ஏதோ காமராஜரையே தவற விட்ட மாதிரி இந்த கதறீங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு காமா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு விடுற கண்டென்ட் எல்லாம் பாருங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவங்க ஆட்சியை பாராட்டி ஐநா சபையே கொடுத்த சான்றிதழ் இவங்க கிட்ட இருக்குதாமா. எனக்கு புரியல, 5 வருஷத்துல எப்ப ப்ரோ உங்களை ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு? சத்துணவுல அரை முட்டை அதிகமா போட்டாலே 1000 கோடிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஐநா சபை பாராட்டி இருந்தா அமைதியாவா இருந்திருப்பீங்க? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அடிச்சு விட்டது கூட பரவாயில்ல, போற போக்குல சாபம் எல்லாம் விடுறாங்க. இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க. நாங்க படுற இதே வருத்தம் தமிழ்நாட்டுக்கும் வரும் தெரியுமா? வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுவுற நான் பாத்திருக்கேன். நீங்க என்னடா கண்ணாடியை சாத்திட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு கதறீங்க? கொடுக்கறத கூட நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஆனா மண்ணை கவனதே அப்படி மாசா பிரசன்ட் பண்றத பாத்திருக்கீங்களா? நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் ஜாஸ்தி. இவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதை விட தோத்து அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் அதிகமா. அதுல என்ன உனக்கு பெருமை? இல்ல எனக்கு புரியல. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. இது கூட பரவாயில்ல, அடுத்து ஒரு லில்லி புட் ஒண்ணு வருது, அதையும் பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு நவீன ஊபி. இவங்கனால நம்ம நிறைய பயனடைஞ்சோமா, ஆனா கடைசியில நன்றி இல்லாம போயிட்டோமாமா. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. யாரும் முறைக்கிறா? பெரிய முத்து படத்து ஜமீன்தாரு இவங்க அள்ளி கொடுத்தாங்க, நாங்க ஏமாத்திட்டு போயிட்டோம். தற்கூரி சமையலுக்கு வந்த ஆண்டி சாமான திருடிட்டு போச்சுன்னா அடுத்த ஆண்டி தான்டா அப்பாயின் பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் சமைச்சு போட்ட ஆண்டின்னு கல்யாணமா பண்ணிப்பாங்க. அதானே உலக வழக்கம். அதுவும் இவங்க பண்ணையார் புத்தியை எப்படி காட்டுறாங்கன்னு கமெண்ட்ல பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த சிறுபான்மை நாய்களுக்காக, அதுவும் முஸ்லிம்களுக்காக நிக்கவே கூடாது. என்னடா சிறுபான்மையினர்னு கூட பார்க்காம நாயின்லாம் கேக்குறீங்க? இந்த அளவுக்காடா மதவெறி பிடிச்சி தெரியுவீங்க? ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடிக்கூடாது. இனிமே சொல்லுவியா? லில்லி புட்டை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்து நம்ம அக்கா ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிரூபிச்சுட்டாங்களாமா. நாங்க நிரூபிச்சு 5 வருஷம் ஆகுது, இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு முரட்டு முட்டு கொடுக்குதுன்னு பாருங்களேன். நிறைய இடத்துல தமிழ் 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 நான் நினைச்சு நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்ப அப்படியே கூலி குறுகி அப்படின்னா இருக்கிற தேவை தமிழ் இல்லைங்க, தமிழோட சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். நமக்கு
ஆளாக்கிட்டீங்கடா டேய். இப்ப தமிழ்னு சொல்றதுக்கே கூனி குறுகிட்டாங்களாமா. இல்ல எனக்கு புரியல, தோத்தது திமுகவா இல்ல திருவள்ளுவரா? குடும்ப கொத்தடிமைங்க எங்கேயாவது செருப்படி வாங்கிச்சிங்கன்னா அதுக்கு தமிழும் தமிழ்நாடும் எதுக்கு கூனி குறுகணும்? யாராவது பெடிகிரி வாங்கி போடுங்கய்யா, அப்போவாது பேசாம இருக்குதுங்களான்னு பாப்போம். அடுத்தவனை பார்த்து படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கிற இந்த குரூப்புக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு பாப்போமா? முத நாள் நைட்டு நாங்க 1 மணி வரலாம் டிவி பாக்குறோம். திமுக தான் முன்னாடில இருந்தது, எடப்பாடியாரு 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கு 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? புரியல. அக்கா தெளிவா தேதியோடு சொல்றாங்க, மறுபடியும் பாருங்க. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரலாம் நாங்க டிவி பாக்குறோம் இருந்தது. மறாவது நாள் 4ஆம் தேதி காலையில எப்படி 1வது இடத்துல வந்தது? 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரைக்கும் இவங்க பார்ட்டி தான் முன்னணியில இருந்ததாமா. 4ஆம் தேதி விடிஞ்ச உடனே தான் விஜய் முன்னாடி வந்துட்டாராமா. இப்ப தெரியுதா யார் உண்மையான தற்கொலை? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. டேய், கருத்து கணிப்பு தாண்டா அந்த அக்கா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு சொல்ல தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் முட்டு கொடுக்க வரும். அதுக்கும் அக்கா பதில் சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புலாம் இல்ல. பாத்தீங்களா, அவங்க தெரியாமலாம் மாத்தி சொல்லல. உண்மையிலேயே 3ஆம் தேதி நைட்டு அந்த அக்கா எலெக்ஷன் ரிசல்ட்டை தான் பார்த்துருக்காங்க. யாரோ ஆட திருடா மாதிரி கனவு கண்ட நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. இந்த அக்கா கூட தேவலாங்க. அடுத்த ஆளு எவ்வளவு பெரிய அறிவாளின்னு தெரியுமா? DMK not approval is not is at all. It's a very difficultly win to DMK party. DMK approval is not at all. It is very difficultly to win to the party. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது சரி, முன்ன பின்ன தெரியாதவங்கள இந்த அளவுக்கு எரிச்சல் இருக்காங்களே, அப்ப நம்ம லவுட் ஸ்பீக்கர் நிலைமை? இந்த தற்கூரிக்கு வாயில தான் சனியே. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே மட்டும் ஜெயிச்சுது அப்படின்னா சத்தியமா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு வாயை கொடுத்து வச்சிருக்கு. 2026ல மட்டும் தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா சத்தியமா சொல்றேன் என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா, லைஃப்பை தொலைச்சிட்டேடா. எப்படியா டைவர்ட் பண்ணுமே அப்படின்னு யோசிச்ச நம்ம அக்கா விஜயும் திருசாவும் நாய் கூட நிக்கிற போட்டோவை போட்டு என்னென்ன கேப்ஷன் போட்டிருக்குன்னு பாருங்களேன். விஜய் கையில இருக்கிற அந்த நாயை நிக்க வச்சிருந்தா கூட 10,000 ஓட்டு வித்தியாசத்துல அது ஜெயிச்சிரும். பைத்தியம், ஃப்ளோவில் என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? நாய் கூட எல்லாம் தோக்குற அளவுக்கு தான் நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னு நீயே ஓப்பனா உளறிட்டு இருக்க லூசு. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம உங்களுக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கல, நாங்க தான்டா கெத்து அப்படின்னு ஊழ விட்டுச்சு. காங்கிரஸ் கிளம்பி போயிட்டான். அதுக்கடுத்து சிபிஐடா நாங்க தான்டா கெத்து அப்படின்னு ஊழ விட்டுச்சு. சிபிஐயும் கிளம்பி போயிட்டான். அடுத்து சிபிஎம்டா நாங்க தான்டா கெத்து அப்படின்னு ஊழ விட்டுச்சு. சிபிஎம்மும் கிளம்பி போயிட்டான். இந்த தத்திரம் வாய வச்ச நேரம் அவங்க கூடாரத்தையே காலி பண்ணி விட்டுருச்சு. எல்லாம் ஒன்னால அவர் எதுவும் காசு அடிக்க விடாமல் அவர் கரெக்டாக வந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கணும், வாட்ச் பண்ணி அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் அரசாங்கம் பார்த்துக்கிறது விஜய் அவர் பார்த்துட்டாருன்னா அவர் ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் அவர் பயன்பட்டு நிறைய கமிஷன்னு இதெல்லாம் பண்ணி போயிட்டாருன்னா நாட்டுக்கு தப்பாயிடும். நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன்.